சிவாய நமக. ஜனனி சென்ம சவிக்கியமாம் வர்த்தனிகுல சம்பந்தமாம் பதவிபூர்வ புண்ணியனாம் லிக்கியதே ஜென்ம ஹரியோம் நம்ம பகவதேகாலி பத்ரகாளி ராராவாவா அட்டம்பேதம் குருக்கம்பட்டு சிவாய நம. குருவாய் வருவாய் அல்வாய் குகனை பட்டு. காலபுருஷ சக்கரத்தில் கன்னி ராசி புதனுடைய ராசிங்க, 6வது ராசியாக வரும். இந்த கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் என்னங்கன்னா, உத்திரம் 1, 2, 3 பாதம் முதல் அஸ்தம் சித்திரை 1, 2 பாதம் வரைக்கும் கன்னி ராசியில் இருக்கும். அதான் உத்திரமுங்கிறது சூரியனுங்க, அஸ்தமுங்கிறது சந்திரன், சித்திரைங்கிறது செவ்வாய். இந்த 3 நட்சத்திரம், அதாவது உத்திர நட்சத்திரத்தில் பார்த்தா சூரியன் திசையில் பறந்துருப்பாங்க, அஸ்தம்னா சந்திரன், சித்திரைனா செவ்வாயுடைய நட்சத்திரம், செவ்வாயுடைய திசையில் பறந்துருப்பாங்க. இவங்க பிறந்தப்போ இந்த கன்னி ராசி புதன் 1-10க்கு அதிபதி. புதன் ராசிநாதன்கிறனால எந்த கிரகத்தோடு சேர்ந்துங்களோ அதுக்குண்டான தன்மை செய்யும். புதன் அலிகிரகம். புதன் சூரியனோட சேர்ந்தால் புதாத்திய யோகம், செவ்வாயோட சேர்ந்தால் செவ்வாய்க்கு உண்டானது, குருவோட சேர்ந்தால் குருவுக்கு உண்டான பலனை கொடுக்கக்கூடியது. ஆனால் புதனுக்கு என்னென்னா கலை நுணுக்கமான ஜாதகம். அதாவது என்னென்னா, இப்போ கோச்சார் ரீதியாக இந்த கன்னி ராசிக்கு 100% யோகமுங்க. 12 ராசிலையுமே கன்னி ராசி தான் என்னென்னா, குரு 9ல் உட்காந்து ராசி பார்க்குறது. இந்த ஜாதகத்துக்கு சனி 6, எதை தொட்டாலும் வெற்றி. வெற்றி ஜாதகம்னா கன்னி ராசி நேரம் தான். ஆனால் ராகு கேது ஜென்மத்தில் உட்காந்துருக்கு, டென்ஷன் அதிகமாக இருக்கும். டென்ஷன் இருந்தால் சாதனையாளராக மாறிடுவாங்க. கன்னி ராசிக்கு இது வரைக்கும் படிக்கிற குழந்தைகள் இருந்தால் படிப்பு நல்லா வரும். மேரேஜ் ஆகாத குழந்தைகள் இருந்தால், மேரேஜ் ஆகிற பருவத்தில் இருந்தால் மேரேஜ் ஆகும். குடும்ப வாழ்க்கையில் இது வரைக்கும் பின்னோக்கி இருந்தால் குடும்ப வாழ்க்கை நல்லாயிருக்கு. ஒரு ஏற்றமான அமைப்பு கொடுக்கக்கூடிய ஜாதகம் கன்னிராசி. கோச்சாரம் நல்லாயிருக்கு. திசாபுத்தி இது பிறந்தப்போ என்ன திசையோ, இப்போ நடக்கிறது என்ன திசையோ, திசாபுத்திக்கு தகுந்த மாதிரி 100% பலன் நடக்கும். மோசமான டைமாக இருந்தாலும் கூட இப்போ இருக்கிற கோச்சார ரீதியாக குருவும் சனியும் நல்ல இடத்துல இருக்கிறதுனால, சனி ஒருவரே யோகாதிபதிங்க, 5க்கு அதிபதி, 5, 6க்கு அதிபதி, 6லேயே உட்காந்தார். அப்போ என்ன கோச்சாரம் நம்மளுக்கு சாதகமாக இல்லைனாலும் கூட, இல்லை திசாபுத்திகள் சாதகமாக, சனி ஒருவரே கன்னிராசி நல்ல நிலைக்கு கொண்டு போய் விட்டுருவார். இது ஒரு 2 வருஷமுங்க. 2026 ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் வரைக்கும். இந்த மார்ச்சுக்குள்ளே கன்னிராசிக்காரர் சாதனையாளராக மாறுவாங்க. இதுதான் பாயிண்ட். அதாவது கல்வினா கல்வியில் சிறந்து வழங்குவான், ஜாப் கிடைக்கலையா ஜாப்பு, கல்யாணம் ஆலையா கல்யாணம், குழந்த பாக்கியம் இல்லைன்னா குழந்த பாக்கியம், அவங்களுக்கு அசையா சொத்து, வீடு, மண்மனையெல்லாம் அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அவங்க இது வரைக்கும் என்ன கனவு கண்டாங்களோ கனவுகளெல்லாம் நினைவாகும். இது கன்னிராசி நாயனுடைய அமைப்பு. அப்புறம் திசாபுத்தி யோகமாக இருந்தால் 2 மடங்கு ஆகும். திசாபுத்தி சாதகமாக இருந்தால் எதிர்நீச்சல் போட்டு ஜெயிச்சுக்குவாங்க, ஆனால் தோல்வி கிடையாது. இதுதான் கன்னிராசினுடைய விஷயம். கன்னிராசிக்காரர் ஜாதகமே பார்க்க வேண்டியது இல்லைன்னு வச்சுங்களேன். ஒரு 2 வருஷம் அவங்க லைஃப் நல்லா ஜாலியாக என்ஜாய்மெண்ட் ஆகும். இந்நாள் ராகு கேது ஜென்மத்தில் இருக்கிறதுனால விநாயகர் வழிபாடு பண்ணிக்கிறது அவங்களுக்கு நல்லது. விநாயகர்னாவே முக்கோடி தேவர்கள் முதல் கடவரே விநாயகர். விநாயகர் பார்த்துட்டு எல்லா பிரச்சனையும் முடிஞ்சது. அப்போ அவங்களுக்கு சரசிலேயே விநாயகர் உட்காந்துருப்பார். அப்போ என்னென்னா, கேது பகவான் விநாயகரை உட்கார்ந்ததுனால எங்கே போனாலும் அவங்க செய்ய வேண்டிய ஒரே கடவுள் விநாயகர். விநாயகர் வழிபட்டு போனால் எல்லா காரியம் வெற்றி. மற்றபடி ஜோசி ரீதியான ஜாதகத்தை பார்க்கலாம். ஜாதகத்தில் திசாபத்திக்கு தகுந்த மாதிரி என்னென்ன பலனோ அதெல்லாம் சேர்ந்து நடக்கும். முதல் கன்னிராசி நாயருக்கு 100% இந்த கோச்சார் ரீதியாகவும் அந்த ஜாதக ரீதியான அமைப்பு நல்லதே நடக்கும். ஜோசியரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஜோசி கான்டாக்ட் பண்ணிக்கலாம். கல்யாணம்னா கல்யாணம், படிப்புனா படிப்பு, தொழில்னா தொழில், வண்டி இல்லாதனுக்கு வண்டி வாங்கணும், வீடு இல்லாதனுக்கு வீடு அமையும், எல்லா சிறப்பம்சமும் அமையக்கூடிய யோகமான ஜாதகம் கன்னிராசி நாயர். அது ஜோசியரை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஜோசி ஃபாலோ பண்ணிக்கலாம். இதுக்கு 100% யோகம்னா இந்த கன்னிராசிக்கு தான் அப்படிங்கிறது இந்த ஜாதகத்தினுடைய. சரி, நன்றி, வணக்கம்.